சொற்பின்வரும் நிலையணி. சொற்பின்வரும் நிலையணினா ஒரு சொல்லு ஒரு பொருளை தான் குறைக்கும். இந்த சொல்லே திரும்ப திரும்ப வருவது சொற்பின்வரும் நிலையணி. இந்த குறள்ல துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழைன்னு இருக்குது. எல்லாத்துலயுமே துப்பாய துப்பாருங்க ஒரே சொல்லுதான் வருது. ஒரே சொல்லும் ஒரே பொருளை தான் குறைக்குது. என்ன பொருள்னா துப்புங்கிறது உணவுங்கிற பொருளை குறிக்கும். துப்பாக்குங்கிறது உணவை உண்பார்க்கு. துப்பாய நல்ல உணவுகளை. துப்பாக்கி உணவுப் பொருட்களை விளைவிப்பது. மழை நீர் பூமியில விழுது. பூமியில விழுந்தப்புறம்தான் விதைநெல் விதைச்சு அந்த பயிர்கள் எல்லாம் வளர்ந்து வருது. வளர்ந்து வரும்போதுதான் விலங்குகள் பறவைகள் எல்லா உயிரினங்களுக்கும் உணவு தருவது. உணவு அந்த பயிர்களை சாப்பிடுதான் தானியங்கள் வருது. விளைவித்து தருவதுதான் துப்பாக்கிங்கிறது உணவுப் பொருட்களை விளைவித்தல். துப்பார்க்கு அந்த உணவுப் பொருட்களை உண்பார்களுக்கு. துப்பாயதும் மழை. துப்பாய்ங்கிறது இந்த இடத்துல குடிநீராக இருப்பதும் மழை. மழை உண்பவர்களுக்கு நல்ல உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதும் உண்பவர்களுக்கு குடிநீராக இருப்பதும் மழைதான். துப்புங்கிறது உணவு. துப்பார்க்குங்கிறது உண்பார்க்கு. துப்பாய நல்ல உணவுகளை. துப்பாக்கி உணவை ஆக்கி. உணவை ஆக்கினா உணவுப் பொருட்களை விளைவித்து தருவது. துப்பார்க்கு உண்கின்றார்க்கு. துப்பாயதும் மழை அந்த மழை தானே உணவாக இருப்பதும். உணவாகங்கிறது குடிநீராக இருப்பதும் மழைதான். இந்த குறள்ல இக்குறளில் துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருகிறது. அதனால் இந்த என்ன சொற்பின்வரும் நிலையணி.